ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் 2026-27க்கு உண்டான எல்எல்பி அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் அட்மிஷன் டு 5-year இன்டெகிரேட்டட் லா டிகிரி ப்ரோக்ராம் ஆஃபர்ட் இன் SOEL. அதாவது SOEL ஷார்ட்டாக வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான்னு சொல்லப்படும். அதே மாதிரி அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு. அந்த அஃபிலியேட்டட் லா காலேஜில் கவர்மெண்ட் லா காலேஜஸும் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸும் அடங்கும். த்ரூ ஆன்லைன் மோட் 2026-27. ஓகேங்களா? யார் யாருக்கு இது 5-year SOEL படிக்க விரும்பும் குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் லா காலேஜஸும் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ப்ரைவேட் லா காலேஜஸில் இருக்கிற சீட்டில் சேர விரும்பும் குழந்தைகளுக்கும் இது உதவும். 5-year இன்டெகிரேட்டட் ஹானர்ஸ் லா டிகிரி ப்ரோக்ராம் வந்து படிக்கணுன்னாக்கா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன முடிச்சிருக்கணுன்னாக்கா ஹையர் செகண்டரி அல்லது CBSE அல்லது ISC அல்லது 3-year டிப்ளமோ அல்லது 3-year பாலிடெக்னிக் கம்ப்ளீட்டட் இன் ரெக்கக்னைஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அவங்களாம் எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், BBA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், அப்புறம் BCom LLB ஹானர் டிகிரி கோர்ஸ், BCA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் வந்து படிக்கணுன்னாக்கா BBA இது BCom LLB படிக்கணுன்னாக்கா அவங்க வந்து காமர்ஸ் அல்லது ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸ் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் எடுத்து படிச்சுட்டு இருக்கணும். அவங்க மட்டும்தான் BCom LLBக்கு எலிஜிபிள். அதே மாதிரி BCA LLBக்கு வந்து அதாவது அந்த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் அல்லது அதுக்கு ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் எடுத்திருந்தால் BCA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்க்கு எலிஜிபிள். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து BBA LLBக்கும் BCom LLBக்கும் எது வேணால் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? மார்க்ஸ் வந்து எலிஜிபிள் மினிமம் மார்க் வந்து நீங்கள் என்ன எடுத்துருக்கணுன்னாக்கா SC STயாக இருந்தால் 60% மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி அதர்ஸ் இன்க்ளூடிங் NRI SC ST விட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் 70% மார்க் எடுத்திருந்தால் தான் அவங்க எலிஜிபிள் மினிமம் மார்க். ஓகேங்களா? அதே மாதிரி BA LLBக்கும் BBA LLBக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான், சேம் அப்ளிகேஷன். மற்றபடி அந்த BCom LLBக்கும் BCA LLBக்கு தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், BCom LLBக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். மொத்தம் 3 அப்ளிகேஷன் இருக்கும். BA LLBக்கும் BBA LLBக்கும் ஒரே அப்ளிகேஷன், அப்புறம் வந்து BCA LLBக்கு ஒரு அப்ளிகேஷன், BCom LLBக்கு ஒரு அப்ளிகேஷன். அதில் நீங்கள் 3 அப்ளிகேஷனில் நீங்கள் எது எலிஜிபிளோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. BCA படிக்கணுன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும், BCom படிக்கணுன்னாக்கா காமர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி NRI கோட்டா அப்ளிகண்ட் எலிஜிபிள் டு அப்ளை அண்டர் NRI கோட்டா வந்து தே ஹாவ் டு கெட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபிசிக்கலி. லா அட்மிஷன் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஃபீஸ் கட்டி தனியாக அப்ளிகேஷன் வாங்குறதா இருக்கும். யாருக்கு? NRIக்கு. ஓகேங்களா? NRI கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால். ஓகேங்களா? ப்ரோக்ராம் ஆஃபர்ட் இன் இது வந்து இந்த 4 கோர்ஸ் வந்து SOEL சொல்லித் தருவாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் ஆஃபர்ட் இன் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு. அதாவது கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் அந்த காலேஜஸில் வந்து 5-year BA LLB டிகிரி கோர்ஸ் மட்டும் சொல்லித் தருவாங்க. ஹானர்ஸ் கிடையாது, 5-year BA LLB டிகிரி கோர்ஸ் மட்டும் சொல்லித் தருவாங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அதே தான், ஹையர் செகண்டரி CBSE ISC அப்புறம் 3-year டிப்ளமோ அல்லது 3-year பாலிடெக்னிக் கம்ப்ளீட்டட் இன் ரெக்கக்னைஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கிறான். எலிஜிபிள் மினிமம் மார்க் வந்து SC STயாக இருந்தால் 40% இருந்தால் போதும் மினிமம் மார்க். அது ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் 40%க்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இருந்தால் 45% எடுத்துருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து. ஓகேங்களா? இதிலே போட்டுக்கிறான் பாருங்கள், ஆல் சப்ஜெக்ட் எல்லாம் கலந்து 45% எடுத்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து செலெக்ஷன் ஃபார் அட்மிஷன் வில் பி கண்டக்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைனில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் வில் பி செலக்டட் பியூர்லி ஆன் மெரிட் பேசிஸ். அதான் ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ரிசர்வேஷன் பாலிசி வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? குறிப்பிட்ட பாலிசி இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டு ரிசர்வேஷன் பாலிசி, அது வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுனால அந்த ஃபோன் நம்பர் இதிலே இருக்குது பாருங்கள், அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனிங் வந்து இன்றைக்கி 18/5/2026. ஓகேங்களா? அதே மாதிரி க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 5/6/2026. 12/5 17 நாள் இருக்குது. ஓகேங்களா? 17 to 18 நாள் இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இங்கே போட்டுக்கிறாங்க பாருங்கள். இது 4 சப்ஜெக்ட் வந்து ஆஃபர்ட் இன் தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபா, அதர்ஸாக இருந்தால் 1000 ரூபா. அப்புறம் கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் என்ஆர்ஐ கோட்டா ஒன்லி ஹானர்ஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான். ஃபார் விச் அப்ளிகண்ட் ஹேவ் டு பே $200 $200 கட்டி தான் ஆகணும் த்ரூ டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் என்ன யார் பேரில் இருக்கணும்? த ரிஜிஸ்ட்ரார் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, பேயபிள் சென்னை. அந்த பேரில் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து $200 டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து நீங்கள் கொடுத்தா அவங்க அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான் என்ஆர்ஐக்கு. ஓகேங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஓகே. அதே மாதிரி பிஏ எல்எல்பிக்கும், அதாவது ஆஃபர்ட் இன் அஃபிலியேட்டட் காலேஜஸ், அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு எக்ஸப்ட் சென்ட்ரல் லா காலேஜ் சேலம். அந்த சென்ட்ரல் லா காலேஜை விட்டு மற்ற எல்லா காலேஜஸ்லேயும் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் ஆஃபர் செய்யப்படும். அதுவும் அதே தான் டைம். அதுக்கு ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250, அதர்ஸாக இருந்தால் 500. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 இயர் எல்எல்எம் வந்து அது பின்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டேட். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கலைன்னா கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.